ஸோ கடைசியாக நம்ம கரூரில் இருக்கும்போது வந்துட்டு வீடியோ வந்து கட் பண்ணியிருப்போம். ஏன்னா அங்கேருந்து வீடியோ ஃபுல்லாமே அப்லோடு பண்ணதுக்கப்புறம் சரியான குளிருங்க. நான் நினைக்கவே இல்லை இங்கிட்டு இவ்வளோ குளிர் இருக்கும், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்துட்டு பறந்து வந்தாச்சுங்க. ஒரு நேற்று வர தூங்கலையா சரியா, அதனால வண்டியில வரும்போது தூக்கம் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்துட்டோங்க. இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் காட்டுது. சரி எனக்குள்ள கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போகலான்னு பார்த்தேங்க. இங்க ஒரு நிழல் கூடையில தாங்க உட்காந்துருக்கோம். சார்லி இங்க நிக்கிறாங்க. ஸோ எனக்குள்ள கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா திருப்பி இங்கேருந்து கிளம்பணுங்க. இங்கேருந்து கரெக்டா சொல்ல போனோம்னா இன்னொரு 40 நிமிஷம் காட்டுதுங்க. கோயில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா ஒரு 1/2 மணி நேரத்துல போயிடலாம். சரி ஓகே, ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல கோயிலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு என்ன ஏதுன்னு அங்க போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். தூங்குற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நேற்று நைட்லாம் சரியான குளிர். எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த பக்கம் நாங்கள் இப்படி குளிருங்கணும். முன்னாடி உங்களுக்கே பார்த்தா தெரியும் மிஸ்டா இருக்கிறது. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். எங்கே வந்து தூங்கிட்டு இருந்தோம்னா தஞ்சாவூரில் தாங்க கடைசியாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணது. தஞ்சாவூருக்கும் நம்ம ஆறுபட ட்ரிப் ஐயா சுவாமி மலைக்கு வந்துட்டு ஒரு 32 கிலோமீட்டருங்க மொத்தமாக. அரியலூர் வந்து 48, திருவையாறு 15, கும்பகோணம் வந்து 30 கிலோமீட்டருங்க. ஸ்ட்ரைட்டாக போனோம். சரியான குளிர் உங்களுக்கே பார்த்தா தெரியும். முன்னாடியெல்லாம் மிஸ்டெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. எனக்குமே சரியான டயர்டாகிடுச்சு. ஏன்னா லாஸ்ட்டாக 2 நாளாக வந்து நம்ம சரியாக தூங்கவே இல்லை. நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு எடிட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம்ல நம்ம கோபுரோட அப்டேட்டு, அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு லேட் ஆகிடுச்சா. ஸோ அதனால் இப்போ வரும்போது ஓகே தாங்க. நான் தஞ்சாவூர்கிட்ட நெருங்க அந்த பனிக்கு அதுக்கும் டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால தான் வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி டயத்தெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகணுங்க. அவசரப்பட்டு போகிறக்காண்டி 6 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்க. நம்ம கரெக்டாக இருக்குது. நம்ம போனோம்னா 30 கிலோமீட்டர் தான். ஒரு பிடி பிடிச்சோம்னா ரோடு நல்லா தானே இருக்குது. நல்லாயிருக்கும், போயிட்டு சாமியை பார்க்கலாம் காலையிலேயும். ஐயோ அந்த பனிக்கு அதுக்கு நான் கூட நினச்சேன் சரி குளிர் அந்த பக்கம் வரும்போது கம்மியாக தாங்க இருந்துச்சு. நான் ஒரு ரயில் லேயர் போட்டிருக்கேன்ல, அதுக்கும் மேலேயே வந்து குளிர் வந்து பயங்கரமாக அடிக்குது. ரெஸ்டோரு மோசம். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. முருகையாவை பார்க்க 6 படையில் 5 படைக்கு போகும்போது இவ்வளோ குளிர் கிடையாது. ஆனால் இப்போ என்னமோ குளிர் போட்டு பிரிச்சு தட்டிடுச்சுங்க நம்மளை. அப்படியே கிடுக்கிடுக்குள்ள நினச்சி. ஸோ அந்த இடத்துலயே சரியாக நான் தூங்கலைங்க. அப்பப்போ வந்துருச்சு. வண்டியை பார்த்துட்டே இருந்தேன், நம்ம சார்லியை பார்த்துட்டே இருந்தேன். ஹெல்மெட்டை வேற கட்டி பிடிச்சி பார்த்துக்கிறேங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டு வச்சுட்டு ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று நைட்டு அந்த நம்ம எங்கே ஸோ கடைசியாக அதான் நம்ம கரூரில் வந்து வீடியோலாம் ஷேர் பண்ணலைங்க. நைட்டு ஏன் அந்த பக்கம் இருந்து ஏன் வீடியோ எடுக்கலைன்னா அந்த பேட்ரி சொன்னேன்லங்க, பேட்ரி வந்துட்டு கம்மியாக, பேட்ரி வந்து சார்ஜ் போட்டு விட்டுருந்தேன். அது சார்ஜே யாராவது வந்துச்சுங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்டோரேஜ் அதுக்காக தாங்க லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா நம்ம எப்பயும் வந்து ஐயாவை பார்க்க பக்கத்தில் போயிருப்போம். அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா சீக்கிரத்தில் போயிருந்துருக்கலாங்க. சரி ஓகே, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. என்ன நடக்கணும் இருக்கோ அதானே நடக்கும். அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம மாட்டுக்கு. ரோடு நல்லா இருக்குங்க. அங்கே இருந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் ரோடு வந்து ரொம்ப குண்டு குழியுமா இருக்குது. அதனால தான் இன்னுமே லேட் ஆயிடுச்சு. ரோடு இந்த மாதிரி பைபாஸ் தான் நம்ம மாட்டுக்கு ஒரே க்ரூசிங்காக வந்துட்டே இருந்திருக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ரோட்டில் அதிகமாக சென்னை பைபாஸ் இது, அதனால இங்கிட்ட ஆள் அதிகமாக யாருமே வரலை. அதாவது வண்டிங்க அதிகமாக கிராஸ் ஆகலை. அது உண்மை தானே இது, அதனால பிரச்சனை இல்லை. அதனால தான் நான் ஒரே க்ரூசிங்கில் போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. நான் வந்துட்டு ப்ராப்பராக ஹெல்மெட் போடுறதுனால பிரச்சனை இல்லை. ஏன்னா ஹெல்மெட் போடாமல் இவ்வளோ வேகமாக போய் ஒரு வேலை நான் எவ்வளோ வேகமாக போனால் கண்ட்ரோல் பண்ணிடுவேங்க. எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே பழகிடுச்சு. ஓகே, இந்த ஸ்பீடில் போனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இவ்வளோ ஸ்பீடாக போனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அந்த பழகிடுச்சு. இப்போ அதே மாதிரி உங்களுக்கும் பழகிடுவேன்ட்டு நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஃபாஸ்ட்டாக போங்க எப்பயுமே. அது மாதிரி ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் இல்லைன்னா 1/2 மணி நேரத்தில்ங்க கோயிலுக்கு ரீச் ஆகிடுவோங்க. நம்ம ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தாங்க. அப்படியே வயல் தான் நினைக்கிறேங்க, நெல் தாங்க எல்லாமே இருக்கும். ஃபுல்லாக மிஸ்ட்டு. இதுவா இப்போயாச்சும் கம்மியாகிடுச்சுங்க. நீங்கள் பார்க்குறது இப்போயாச்சும் கம்மியாகிடுச்சு. காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் ஒன்றுமே தெரிய மாட்டேதுங்க. ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலும் தெரிய மாட்டேது. பயங்கர குளிர். நானும் அப்படியே இந்த ரயில் போட்டுமே
குடுகுடுன்னு நடுங்குது, காலு கையெல்லாம் நடுங்குது, அப்படியே ஒரு பக்கம் இழுக்குதுங்க. ஸோ கும்பகோணம் ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு போகிறதுக்கு. ஆனால் செம்மையாக இருக்குங்க வியூவு, வேற மாதிரி இருக்குல்ல. நான் எதிர்பார்க்கல. திட்டை வந்து 3, கும்பகோணம் வந்து 29, சென்னை வந்து 291ங்க. போயிட்டே இருக்கலாம். காலெல்லாம் நடுங்குதுங்க குளிருக்கு அதுக்கும். ஸோ இங்கேயே இவ்வளோ குளிராக இருக்குன்னா இந்த காஷ்மீர், லடாக்கு அதெல்லாம் எப்படி இருக்கும் எப்பா, அப்படியே உறைஞ்சிரும் போல அந்த பக்கமாக போனால். ஸோ கும்பகோணத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் கும்பகோணம் வந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. தஞ்சாவூர் நான் ஆல்ரெடி நிறைய தடவை வந்திருக்கேங்க தஞ்சாவூர். ஆனால் இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு உறக்கத்தை கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை தஞ்சாவூரில். தஞ்சாவூரில் இருக்க ஸ்டோர் எல்லாத்துக்குமே காலம் தண்ணி இருக்குது. இந்த பக்கம்லாம் நல்லா தண்ணி இருக்குங்க. அதனால தான் இந்த பக்கம்லாம் எல்லாம் நெல் போட்டிருப்பாங்க போல. பயங்கரமாக இருக்குது, ஃபுல்லாகவே மிஸ்ட்டுங்க. ஏதாச்சும் தெரியுதான்னு பார்த்தீங்களா? ஐயோ, நைட்டு அதே மாதிரி பைக்கில் வர வர சரியான டயர் ஆயிடுச்சு. என்னாலே முடியலைங்க. அது அதே நான் முன்னாடி ரெஸ்ட், அதாவது எங்கே போகிறதுனால ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துடணுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம்னா பிரச்சனை இல்லை. ரெஸ்ட்டே எடுக்காமல் கண்டினியூஸாக போனோம்னா நமக்கு தாங்க பிரச்சனை. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக வயல், வேற மாதிரி இருக்குங்க. ஐயோ, தஞ்சாவூர் நான் வந்திருக்கேன், பட் பஸ்ஸில் தாங்க வந்திருக்கேன். நம்மகிட்ட அப்போ சார்லி கிடையாது. அப்போல்லாம் நம்ம சார்லி கிடையாது, பஸ்ஸில் தான் வந்திருக்கேன். பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி அழகெல்லாம் அப்போல்லாம் நான் பார்க்கல. ஸோ இப்போ பைக்கில் வரும்போது தான் இவ்வளோ அழகாக இருக்கிறது இப்போ தான் நமக்கே தெரியுது. வேற மாதிரி இருக்குல்ல. சார்லி தாங்க ரொம்ப பாவங்க. மழை வெயில் குளிர் எதுவும் பார்க்காம நம்ம அடிச்சு இழுத்து போய்கிட்டே இருக்காரு. உண்மையிலேயும் வண்டியை ரொம்ப லவ் பண்றாங்க. ஸோ இந்த பைபாஸை வந்துட்டு வாக்கிங்க்கு அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. வேற மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி உருண்டுதுங்க. இந்த ரொம்ப நாள் ஒரே இடத்துல உட்காந்தா எப்படி சூக பிடிச்ச மாதிரி இருக்கும், அப்படியே உறைஞ்ச மாதிரி இருக்கும் பால். அந்த மாதிரி இப்போ கையெல்லாம் சும்மா உருண்டுது. எதுக்கா அப்படின்னு தெரில. இந்த 1 கிலோமீட்டர் இதோட நம்ம வந்துட்டு இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம இது என்ன டோல்கேட் பார்த்தீங்கன்னா 6வது டோல்கேட்டுங்க. டோல்கேட்டு எனக்கு தெரிஞ்சு ஆமாம் 6வது டோல்கேட் இது. நல்ல வேலை பைக்குக்கெல்லாம் வந்துட்டு உங்கள் டோல்கேட்டில் காசு வாங்கலை. பைக்குக்கெல்லாம் வாங்கினாங்கன்னா எத்தனை டோல்கேட்டில் நம்ம கொடுத்துட்டு திருப்பி போகும்போது அத்தனை டோல்கேட்லையும் நம்ம காசு கொடுக்கணுங்க. அதான் இருக்கிறதுலே ரொம்ப பேடு. ஸோ நான் அப்படியே பக்கத்தில் நம்ம தமிழ் கடல் ஐயா பக்கத்தில் போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க. நல்லா வந்துட்டு நான் ஐயனை பார்த்து வந்து நியூஸ் ஆகிட்டேன். ஸோ இதுலேயே ரைட் எடுத்தோம்னா கும்பகோணம் 6 கிலோமீட்டர், சாமிமலை எக்ஸைட்டா 2, தஞ்சாவூர் 33 கிலோமீட்டர். அவர் உலகத்துல இந்த மழை வெயில் குளிர் இன்னைக்கு எல்லாத்தையும் கடந்து வச்சு அந்த ரீச் ஆகிட்டோம். அப்போ நீங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கு நினைக்கிறேன் அந்த தமிழ் கடவுளை பார்க்கறதுக்காக. நானுங்க ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க. குளிர் தான் என்ன இனி நம்ம போட்டு ஆட்டி வதக்கி எதிர்பார்க்காத அளவுக்கு அதுக்காக நான் திருச்சிராகனே வரவே இல்லை. ஆனாச்சும் பரவாயில்ல, பின்னாடி சாமி வந்துட்டு வந்தாச்சுங்க ஒரு வழியா. பின்னாடி ஆற்ற சத்தமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல
ஸ்ட்ரைட்டா ப்ரோ? ஸ்ட்ரைட்டா? ஓகே சூப்பர். மொத்தமா பரவாயில்ல, நல்லா இருக்கு ஏரியாலாம். நல்லா இருக்குல்ல? ஆ ஆ இப்போ இந்த ரோவோட டிஃபென்ஸ் தாங்க போயிடுவோம். நான் தான் உதாரணம் நினைக்கிறேன். இதுதானா கன்ஃபார்மா? ஐயா ஏதாச்சும் ஆறு இருக்குங்க ஐயா. இதானா கன் இதானா இதான் இங்கே போட்டுலாம். நீங்க போட்ட அட்ரஸ்க்கு இதுதான் வந்துருக்கு. கலர் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் போன்ற மாதிரி இருக்கு. அண்ணன்ட்டு கேளுங்க, அண்ணன்ட்டு கேளுங்க, அண்ணன் வரது கேளுங்க. அவங்க சார் வராது கேளுங்க. ஓகே தேங்க்ஸ். ஐயா ஐயா சொதப்பலுங்க காலங்காத்தாலே நீங்க உடனே பெரிய டெம்பிள் பார்க்க முடியும் அது இருந்துங்க. சோ இன்னுமே முன்னாடி தள்ளி போகணுங்க உள்ள முன்னாடி ஏதோ ஓட மாதிரி காவேரி ஓடுது. சரிங்க ஏங்க போங்க. ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்கு, பட் இது பெரிய கோயில் இங்க அங்க ஒரு கோயில் போட்டியும் ராத்திரி காட்டுது செட்டின்னு காட்டுது. அப்புறம் இந்த கோயில்னா எப்படிங்க நானும் நம்பல. ஸோ அதுக்கப்புறம் இங்க லோக்கல்ல இருக்க ஒரு அண்ணா கிட்ட அவர் இன்னும் போனப்போ உள்ள போங்க எங்க உள்ள போங்க அப்படின்னாரு. ஓகேண்ணா அதுதான் இருக்கு. இந்த திரும்ப கிளம்பி வச்சுதான் கௌரவஜிட்ட பயங்கர கிடைச்சியா. ஓப்போ ஆத்தோணு இருக்கிற இல்லைங்க ஆத்துல பிடிப்பாங்க போல. கிடையாது என்ன பாத்தீங்கன்னா அது அரசலாவு ஆத்துல குறிச்சு அரசலா இருந்தோம். இந்த ஆத்துலதான் பிடிச்சதுதான் வராங்க காசு. அவங்க வந்து என்சா சித்திரா இருக்கும் பிடிச்சிட்டு ஆறு நாளான கௌரவ தோத்துக்கு வேற ஹேங்க ஆனா நம்ம ஆறு குறையில 5 குறையிலுமே எப்படி 300 கோயிலுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷலா இருக்கும் வேற மாதிரி. இது எப்படி உருவாச்சுன்றத யாரு அரசலாரு இது காவேரியா? ஆமா அப்படியா? பகுதி மாதிரி. ஓகே 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 ஓகே. ஸோ இதுக்கு 2 பக்கத்துல பக்கத்துல இருங்க. ஒன்னு அரசலாரு, இன்னொரு வந்து காவேரியா இருங்க வேற மாதிரி. ஆமாம் வரோம் இதுக்கு ஆட்டிக்க போது நினைக்கிறேன். என்ன பஸ்ஸோட கண்ணாடி எப்படி தெரியும் பாத்தீங்களா? சில வேற மாதிரி பயங்கரமா சொல்லுங்க. எல்லாம் அம்பி வசதி பார்க்கிறேன். எனக்கு இதோட ஒரு 4-5 கை அந்த மாதிரி ஆக ஏன் இருக்குன்னா தெரியல. ஏய் இங்க பாத்தீங்கன்னா வண்டி எங்க பார்க் போடுறது? பார்க்கிங் இருக்கும் தலைவரே.
ஸோ ஓகே நல்லா ரோட்டை பார்க்கிங் போட்டுருவாங்க. டூ வீலர் இங்கே போட்டுல வண்டியா பாட்டுமா இது பிரச்சனை வராது நினைக்கிறேன். வரைக்கும் நல்லதுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு வேலையை ரீச் ஆகிட்டோம். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க போங்க, நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம ஐயனை வந்துட்டு எல்லாத்துக்கும் காட்டுறதுக்காக வந்துருக்கோம். நம்ம ஆறுபாளையத்துக்குள்ள ஒரு வேலையை வந்து எப்படியும் ரீச் ஆகிட்டாங்க. சரியான டயர்டு, என்னை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இனி போகும்போதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, பகலெல்லாம் நம்மளுக்கு வண்டி ஓட்டுறது பிரச்சனை இல்லை. நைட் அன்டைம்னால குளிர்கிறதுக்கும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அன்கான்சி ஆயிடுச்சு, அது தூக்கமே வந்துடுச்சு. ஸோ இருங்க நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். குளிச்சுட்டு கிளம்பிட்டோங்க இங்கேருந்து. பாயிண்ட் ஃபைவ்ல தான் போட்டுருக்கு. ஓகே எவ்வளோ கேட்டாங்க? எவ்வளோ கேட்டாங்க? கேமரா எடுக்கிறது ஐயா அவங்க பேச நம்ம பிளர் பண்ணுது, பேசவே காட்ட மாட்டேன் நான், கவலைப்படாங்க. பேச பிளர் பண்ணிடுங்க, கவலைப்படாங்க. பார்த்தீங்களா இல்லையா? எவ்வளோ கேட்டாங்க மொத்தமாக? மொத்தமாக 50 ரூபாங்க. ஃபர்ஸ்ட்ல 2 ரூபா 1 ரூபா இருந்துச்சு, இப்போ எல்லாமே மாறிடுச்சு. 50 ரூபாங்க. செருப்பு எங்கே போட்டுட்டு போகிறது? செருப்பு வைக்கிறதுக்கு எங்கே இல்லையா? செருப்பை கோயிலுக்கு வெளியில் ஒரு வாரமாக போட்டுருவோம், அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ வண்டிகிட்டே போட்டு போயிடலாமா? வண்டிகிட்டே கழட்டிக்கலாங்க. சரி ஓகே இருங்க, உள்ளே போகணுன்னு அளவோடு இல்லையா என்னன்னு தெரியல. நான் என்ன ஏதுன்னு பார்த்து அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். 4வது படத்துக்கு ஒரு இதே வந்தாச்சுங்க. இப்போ என்னன்னா அப்படியே சாமி கும்பிட்டு அங்கே வந்துட்டு நம்மளோட பேக்கு சுபாலாம் உள்ள வச்சிருக்கோம். வச்சுட்டு நான் திரும்பி போகும்போது வந்து 10 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. டோக்கன் வாங்கவே இல்லையா? சூப்பருங்க, அவர் டோக்கனே வாங்காம விருப்பம் வந்துட்டு இருக்காரு. முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இதோட இந்த 6 படத்துல போய் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ அடுத்து வந்து 3ஆவது கிழமை தான் வந்து பேங்க் வச்சுருவோம். எனக்கு வந்து 24/4. ஸோ உள்ள போகலாங்க. சேஞ்ச் எப்படி ஸோ அப்படியே உள்ள போகலாங்க. நீங்கள் உள்ள போயிட்டு சாமியை கும்பிட்டு அடுத்து வந்து 3ஆவது கிழமை போதாங்க எடுக்கணும். சரி ஓகேங்க, உள்ள போகணும் அலௌட் இல்லை. நான் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே வந்துட்டுவாங்க. அவ்வளோதான் வேலை. எனக்கு முன்னே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து வியூ காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ கீழே வந்துட்டு சிவனையா இருக்காரு, அப்புறம் அப்படியே மேலே இருக்காங்க. மேலே தான் நம்ம முருகையா இருக்காரு. முருகையா போனோமே டக்குன்னு பார்த்துலாங்க. இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது, அதனால் வந்துட்டு நான் டக்குன்னு பார்த்து வந்துட்டேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் பார்த்து வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கன் வச்சுக்கோங்க. நம்மளோட ஆறுபுற ட்ரிப்பில் வந்துட்டு ஒரு வழியாக இது முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக கஷ்டமாக இருந்தாலும் கூட சரி ஓகே, அடுத்த ஏதாச்சும் சரி ஓகேங்க. நான் இதை விட்டுட்டு அப்படியே கிளம்பும் போது உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. நான் சும்மா வேற மாதிரி இருந்தாங்க மேலே தேசத்தில் இந்த மாதிரி வைப்பாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு வெளியே வந்துட்டு மோட்டோவில் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ரவுண்டு போட்டு வந்துடலாங்க, உங்களுக்கு எல்லாருமே வீடியோவில் காட்டலாம்ல. ஸோ இங்கே வந்து ஹாலுங்க, இது வந்துட்டு எல்லாம் நிறைய பேர் வந்தாங்கன்னா உட்காரதுக்காக ஹால் போலது. அப்புறம் ஒரு தேர், அவ்வளோ ஒரு தேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி இருக்குங்க. எல்லாம் ஃபோட்டோ வச்சுருக்காங்க, சாமி ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. வேறு மாதிரி இருக்குங்க. இது ஒரு வாசலுங்க. இது எந்த சைடு இருக்க வாசல்னு தெரியல. நம்ம இப்போ எந்த பக்கம் இருக்கணும்னு தெரியல. முருகா எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. இந்த அழகான நேரத்தில் இந்த அழகான கோயிலை விட்டு அழகாக சாமி கும்பிட்டு அழகாக இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஒரு மாதிரி ஃபீலிங்காக தாங்க, எமோஷ்னலாக இருக்குது. நான் பைக்கில் போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி மாடல் அங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன். நான் ஒரு செம்மையான விஷயம் மேலே ஒன்று நடந்துச்சுங்க. ஆனால் உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லைன்ட்டாங்க. இருக்கிறதுலே 6 படம் வீட்டிலே போவோம். இங்கே இருக்க முருகையா கிட்ட மட்டும்தான் படிக்கட்டு வந்து 60 படிக்கட்டு, மற்றது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும், 600 அந்த மாதிரி இருக்கும்போல. இங்கே மட்டும்தான் 60 படிக்கட்டு இருந்துச்சு. ஸோ 2 இடத்துல தாங்க நம்ம முருகையை வந்து போனமே பார்க்க முடியும். ஒன்று இங்கே, இன்னொன்று வந்துட்டு பழமுதிர் சோலை. நீங்கள் எப்போ போனாலும் டக்குன்னு போய் சாமி பார்த்துலாங்க. ஓகேங்க, கேமராலாம் இருக்குது, நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன்.
அவ்வளோதான், நம்ம போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே கிளம்பியாச்சு. இன்னும் போயிட்டு நம்ம பேக் கொடுத்துருங்களா, பேக்கை வாங்கிட்டு அப்படியே நம்ம ஸ்லிப்பரை மாட்டிட்டு நான் சாமி வாங்க வெளியில போய் சாப்பிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். சாப்பிட்ற என்ன தெரியல, நான் என்ன ஏன்னு உங்களுக்கு மோட்டார் கண்டினியூ பண்ணுறேன். அவர் கூட ட்ரிப் ஒரு வழியாக இப்படி முடிஞ்சிச்சுங்க. ஐயனை நல்லபடியாக தரிசிச்சாச்சு. என்னதில்ல, நாங்கள் போகும்போது தாங்க கூட்டமே இல்லைங்க. ஆனால் 2 இடத்துல தான் கூட்டம் இருந்துச்சு. ஏறு போகலாம். ஸோ இனி அப்படியே எடுத்துகிட்டு நம்ம மாட்டுக்கு பறக்க வந்தோம். போகலாமா? நம்ம மாட்டுக்கு பறக்க வந்தாங்க. சந்தோஷமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு 6 வீடியோமே. ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டரால் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் 4வது டைமாக நான் வந்துருக்கணும். பார்த்தீங்களா ஒருத்தனை எப்படி நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைய. ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுட்டாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் யாராவது இருந்தார், ஒரு 2 இருக்குமோ, 2 பேர் இருக்காங்க போலங்க. ஆனால் இவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும். நம்ம என்ன தான் வளர்த்தாலும் நம்மளே போட்டு தெரிகிறாரு இவர். ஓகே ஸ்டுவார். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறுபடை வீட்லேயுமே சொன்ன மாதிரி தான் இந்த 2 மட்டும் நம்ம டக்குன்னு போனோமே பார்த்தலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழமுதிர் சோலையும் சுவாமி மலை. நீங்கள் வந்தனமே டக்குன்னு சாமியை பார்த்தலாங்க. நிமிஷம் இருங்க, நம்ம ஆங்கிள் செட் பண்ணிக்கலாம். வேற லெவலில் இருக்குங்க. நீங்கள் பார்த்துக்கிறேன். சரி ஓகேங்க, ஆங்கில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் கொஞ்சம் தூரம் எங்கேயாச்சும் போயிட்டு அங்கே பார்த்து சொல்கிறேங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்ல, அங்கே எதையும் மிஸ் பண்ணலை. ஆனால் ஃபோன் வாங்கியாச்சு. ஃபோன் பேக்கெட்டில் இருக்குது, கேமரா ஆனில் இருக்குது, பேட்டரி சார்ஜில் இருக்குது. ஓகே தான். ஸோ நம்ம திருப்பி இன்னும் 300 கிலோமீட்டர்ஸுங்க. நம்ம இன்னும் கோயம்புத்தூர் போனோம்னா 300 கிலோமீட்டருங்க. ஓகே, இப்போலாம் தூக்கம் வராதுங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம், நம்ம ஐயா முருகனை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம்ல. அதனால் இங்கே எனக்கு என்ன அதிசயம்னா, 2 ஆறுமே பக்கத்தில் இருக்குது. இங்கே அரசாறுன்னு ஒரு ஆறு இருக்குது, ப்ளஸ் அப்புறம் இன்னொன்றுனா இன்னொரு ஆறு. என்ன ஆறு ப்ரோ? சுந்தராணி ப்ரோ, அங்கே ஒரு ஆறு இருந்துச்சுல, அது என்ன ஆறு? இது அரசாறு. அது வந்து காவேரி ஆறு. எஸ், காவேரி ஆறுமே இங்கே தாங்க இருக்குது. பயங்கரம் இல்லை, 2 ஆறுல உங்களுக்கு எங்கேயா குளிக்கணும் அப்படின்னா 2 ஆறுல ஒரே டைம் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிளம்பி வந்துடுங்க விட்டு விடணும். ஸோ நாங்கள் வரும்போது இந்த ஐயா இந்த சாமியை பார்த்து தராங்க, நாங்கள் முருகன் கோயில் நினச்சிட்டோங்க. ஆனால் பட்டு இது கிடையாது. அது நம்ம ஏன் சுவாமி மலை வந்து இங்கே இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா? நான் அதை சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் தெரியும். நம்ம முருகையாவும் வீரபாக ஐயாவும் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு இங்கே வந்து விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ கோயில் எதுவுமே கிடையாது, விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து பிரம்மா ஐயா வந்துட்டு முருகையாவை கண்டுக்கிறாமல் போயிட்டார். முருகையா ஜாலியாக வீரபாக ஐயா கூட விளாண்டுட்டு இருந்தவர் டப்புன்னு சும்மா யதார்த்தமாக பார்த்தவர் எப்படி இவர் நம்மளை கண்டுக்கிறாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் அந்த வயசில் வந்துட்டு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சுங்க ஐயாவுக்கு. கோவம் வரவட்டியும் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் யார், என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரம்மா ஐயா கிட்ட கேட்குறாரு. ஐயா பிரம்மா அப்படின்னா அவர் வந்து நம்மளால் படைக்கிறவர், ஓகேங்களா? அப்போ வந்துட்டு பிரம்மா ஐயா வந்து சொல்கிறாரு, இருங்க ஒரே நிமிஷம். அவ்வளோதாங்க, இப்போ தாங்க கூட்டமே வருதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பஸ்ஸாக வர்றாங்க. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வராங்க போல். நல்ல வேலை நம்ம ஏர்லியாக வந்துட்டோம். ஸோ நம்மளை காக்க வச்சுருந்தாலுமே வந்துட்டு முருகையை வந்துட்டு நல்லபடியாக நம்ம தரிசனம் காட்டினாருங்க. வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து நான் டெய்லி பார்த்துட்டாங்க. நம்ம வந்துட்டு 6 படையில் இருங்க, அந்த 6 படையில் வந்துட்டு 5 படையாக பார்த்துட்டோம். 6வது படையை வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ரூம் பக்கத்தில் ஒரு சாமி முருகன் கோயில் இருக்குது, அங்கே இருக்கிறதுமேவும் இங்கே இருக்கிற சாமியும் ஒரே மாதிரி இருப்பாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. எனக்கு அப்போ தெரியல. நான் என்ன நினச்சேன்னா, அது வந்துட்டு பெருமாள் சாமி அப்படின்னு நினச்சிட்டு நானும் இத்தனை நாள் கும்பிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நாள் என்ன டவுட்டாக இருந்துச்சுன்னா, பெருமாள் சாமிக்கு நகை அதிகமாக போடுவாங்களா, இதுக்கு நகை அதிகமாக போடலையே. பெருமாள் சாமிக்கு, ஆமாம் அந்த சாமிக்கு தான் நகை அதிகமாக போடுவாங்களே, இந்த சாமிக்கு ஏன் நகை போடலன்னு சொல்லி கேட்டேன்.
ஏமா இது வந்து முருகருமா அப்படின்னாங்க. நான் ஷாக் ஆகிட்டேங்க அப்படியே. என்னது முருகரானு? ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சுவாமி மலையில் இருக்கிறதும் அந்த எங்கள் ரூம் பக்கத்தில் இருக்க சாமி ஒன்று ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ஆறுபடையில் நம்ம இன்னும் வந்துட்டு போகாதது ஒன்றே ஒன்று வந்துட்டு சுவாமி மலை தான். அப்போ அங்கேயே போயிட்டு வந்துருக்காங்க. அப்புறம் இப்படியே அவன் வந்துட்டோங்க. வந்துட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டோம். அப்படியே கிளம்பியாச்சு. பயங்கரமாக இருக்குது. ஸோ வெயில் இனி நம்ம போகிற தூரம்லாம் வெயிலுங்க. மொரட்டு வெயில் அடிக்கும், பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க வட்டியும் வந்துட்டு முருக ஐயாவை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டாரு பிரம்மா ஐயா. அப்போ முருகையாவுக்கு வந்துட்டு அப்போ வீரப்பா கூட விளாண்டுட்டு இருந்தவர் டக்குன்னு யதார்த்தமாக பார்த்தாரு. பார்க்க ஒட்டியுமேவும் ஐயா முருகையாவுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. அது எப்படி நான் இங்கே இருக்கேன் நீ கண்டுக்கிறாமல் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடுத்துன்னு எழுந்திரிச்சு ஓடி போய் பிரம்மா ஐயா கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யார், என்ன தொழில் பண்ணுறீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னோடய தொழில் வந்து சிவபெருமான ஐயாவோட உத்தரவுப்படி நான் வந்துட்டு மனிதர்களை படைக்கிற தொழில் என்னோட வேலை அப்படின்னாரு. ஓகே அப்படியா, சரி அப்போ பிரம்மா மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். நல்லா யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தெரியல அப்படின்றாரு. பிரம்மா மந்திரம் கேட்டதுக்கு அவர் தெரிலன்ட்டாரு. ஸோ உடனே வந்துட்டு நம்ம முருகையா வந்து டப்புன்னு அவரத்துக்கு சிறையில் அடைச்சிடறாருங்க. சிறை மீன் அதாவது ஒரு சின்ன ஜெயில் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து அடைச்சிடுவாருங்க. அடைச்சதுக்கப்புறம் அது வந்து சிவன் ஐயாவுக்கு வந்து தகவல் போயிடும். சிவன் ஐயாவுக்கு வந்து தகவல் போக விட்டியும் சிவன் ஐயா வருவார். ஏன் முருகா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முருகையா வந்து கேட்பாரு. சிவன் ஐயா கேட்க விட்டு முருகன் வந்துட்டு என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேட்குற கேள்வி இல்லாமல் முருகையா மட்டும் தனியாக ஒரு கேள்வி கேட்பாரு. பிரம்மா அந்த மந்திரத்தோட பொருளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிவன் ஐயா கிட்ட. ஆனால் சிவன் ஐயாவுக்கு தெரியாது